தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருவள்ளூரைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை கொடூரன் ஒருத்தன் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டது. பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு முன்பு பட்ட பகலில் நடுரோட்டில் சிறுமியை வாயை பொத்தி தரதரவென அவன் மாந்தோப்புக்குள் இழுத்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி நெஞ்சை பதைக்க வைத்தது. சிசிடிவி ஆதாரம் இருக்கிறது. கொடூரனின் முகம் தெளிவாக பதிவான காட்சியும் இருக்கிறது. ஆனால் இப்போது வரை அவன் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவன், எங்கே இருக்கிறான் என்பது தெரியவில்லை. இந்த நிலையில்தான் கொடூரன் என்னவெல்லாம் செய்தான் என்பது பற்றி இதுவரை வெளியே வராத பல திடுக்கிடும் தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இது பற்றி பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர், உள்ளூர் மக்கள், போலீசார் கூறியது. பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு படிக்கிறாள். சம்பவத்தன்று பகலில் ஆரம்பாக்கம் பகுதியில் இருக்கும் பாட்டி வீட்டுக்கு புறப்பட்டாள். அந்த பகுதியில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அவள் பாட்டி வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தாள். இருபக்கமும் மாந்தோப்புகள் இருக்கும் இடம், ஆள் நடமாட்டமே இல்லாத வேளை சிறுமி மட்டும் தனியாக செல்வதை பார்த்த அவன் அவளது வாயை பொற்றி தரதரவென ரோட்டில் இருந்து இழுத்துச் சென்றான். மாந்தோப்புக்குள் கொண்டு சென்று சிறுமியை கொடூரமான முறையில் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இந்த நிலையில்தான் சம்பவம் நடப்பதற்கு முன்பு அவன் அந்த பகுதிக்கு ரயிலில் வந்து இறங்கியதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்த கொடூரன் அந்த பகுதியை நோட்டம் பார்த்திருக்கிறான். அப்போது அந்த பகுதியில் தனியாக ஒரு பெண் நின்றிருக்கிறார். தன்னை அழைத்துச் செல்ல வரும் உறவினருக்காக அவர் காத்திருந்தார். முதலில் அவரைத்தான் கொடூரன் குறிவைத்திருக்கிறான். ஆனால் அவனது நடத்தையை பார்த்தே அந்த பெண்ணுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. இதனால் மக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியை நோக்கி வேகமாக சென்று விட்டார். அவனால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்னர் தொடர்ந்து அங்கிருந்து நடந்து சென்றவன் ஒரு மாந்தோப்பின் பின்பகுதியில் உள்ள நுழைவு வாயிலில் காத்திருந்தான். அப்போதுதான் சிறுமி தனியாக நடந்து வருவதை பார்த்தான். அவள் அவனை தாண்டி செல்லும் வரை காத்திருந்தான். பின்னர் அவளது பின்னால் நடந்து சென்றான். ஆள் யாருமே இல்லை என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவளை வாயை பொற்றி மாந்தோப்புக்குள் இழுத்துச் சென்றிருக்கிறான். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அவனிடமிருந்து தப்பிக்க அவள் எவ்வளவோ போராடி இருக்கிறாள். ஆனால் அந்த அரக்கன் பல முறை கொடூரமாக சிறுமியை தாக்கியிருக்கிறான். உடலின் பல இடங்களில் கடித்துள்ளான். வன்கொடுமை நடக்கும்போது அவனுக்கு பல முறை ஃபோன் வந்திருக்கிறது. அந்த ஃபோனில் ஒலித்த ரிங்டோன் நிச்சயம் தமிழ் அல்ல, அது ஹிந்தி பாடலாக இருக்கக்கூடும் என்று பாதிக்கப்பட்ட சிறுமி இப்போது கூறியிருக்கிறாள். சிசிடிவி காட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட அவனது முகம் தொடர்பான காட்சிகளை சோதித்த போலீசாரும் அவன் வடமாநிலத்தைச் சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் தெரிவித்தனர். காம கொடூரனால் அதே இடத்தில் இன்னொரு சிறுமியும் பாதிக்கப்படும் அபாயம் இருந்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட சிறுமி அவளை காப்பாற்றி இருக்கிறாள். அதாவது மாந்தோப்புக்குள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமி கடைசியில் அங்கிருந்து வெளியே ஓடி வந்தாள். அப்போது இன்னொரு சிறுமி தனியாக நடந்து செல்வதை பார்த்தாள். அவளையும் கொடூரன் கை வைக்கக்கூடும் என்று சிறுமி பதறினாள். அவனிடமிருந்து தப்பி ஓடும்போதே அந்த சிறுமியையும் எச்சரித்தாள். அவள் தூரத்தில் வரும்போதே ஓடிவிடு ஓடிவிடு என்று சத்தம் போட்டபடி சிறுமியும் ஓட்டம் பிடித்தாள். இதனால் இன்னொரு சிறுமி தப்பி இருக்கிறாள். இப்போது சிசிடிவி காட்சியை துருப்பிச்சீட்டாக வைத்து கொடூரனை தேடும் பணியில் பல தனிப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.